சி.கே. மதிவாணன் சார், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடியதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய சீட்டை க்ரியேட் பண்ணுறது மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்குமா? இப்போ அதிகமாக பேச ஆரம்பித்ததற்கான சூழல் ஏன் உருவாச்சுது? நம்ம பெருசாக ப்ரெடிக்ட் பண்ணல, பட் எதை வச்சு இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க? அதாவதுங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லா கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் பேசுகிறத எடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய பேச்சு என்னவாக இருந்தது, தேர்தல் வாக்கெடுப்பு முடிந்த பிறகு அவர்கள் பேச்சு எப்படி இருக்குன்றதுக்கு நீங்களே சொல்கிறீங்க. அது காரணம் என்னென்னா, மக்கள் வந்து அலையலையாக வந்து வாக்கு பண்ணது தாங்க. அதாவது ஓட்டிங் டே அன்னைக்கு மக்களிடையே காணப்பட்ட ஒரு எழுச்சி, ஒரு அதாவது மகிழ்ச்சி, ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யணும், அந்த கடமை நமக்கு இருக்குது, அதை நிறைவேற்றுறோம்னு இளைஞர்கள், பெண்கள், நான் இதை ஒத்துக்கலைங்க. வெறும் இளைஞர்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்படின்லாம் கிடையாதுங்க. கட்டிங் அக்ராஸ் த ஜெண்டர், கட்டிங் அக்ராஸ் த ஏஜ் ஃபேக்டர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அகற்றணும்னு நினைக்கிற பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்கள், அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து இன்றைக்கி விஜயை தான் வந்து அதில் வந்து சார் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். விஜயை வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான கருவியாக தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அதனுடைய சைலண்ட் வேவ் வந்து உள்ளவே இருந்திருக்கு. தேர்தல் நாள் அன்னைக்கு அது பயங்கரமாக நம்மளால் பார்க்க முடியும். ஆட்சி மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தினாங்க. அப்போ ஆட்சி மாற்றி அரியணை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கும்போது, எங்களிடம் தான் அரியணை வரும், பழனிசாமியிடம் தான் வரும் அப்படிங்கிறது தானே சேலம் மணிகண்டன் உறுதிப்படுத்தாங்க சொல்ல முடியும். இப்போ மணிகண்டனும் அல்லது திமுக சார்பாக பேசக்கூடியவங்களும் என்ன சொல்ல முடியும்னா, நாங்கள் 4ஆம் தேதி வரைக்கும் அதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க காலையில் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க, அதாவது திமுககாரங்க பாஜக சதி, இதில் பாஜக தாவேக்கா கூட்டு அதெல்லாம் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்கு இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை சென்ஸ் பண்ணுறேன். திமுக வந்து படுதோல்வி அடையப் போகிறது என்பதை நான் எப்படி சென்ஸ் பண்ணுறேன்னா, திமுகவுக்கும் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிற 2 பேர் சில கருத்துக்களை பொதுவெளியில் வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தர் இருக்கார் ஜீவ சகாப்தன், உங்களுக்கு தெரியும், அரசியல் விமர்சகர். இங்கே இல்லை அவர் பொதுவெளியில் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் போன்ற நபர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் வந்து ரொம்ப கேவலமா பார்க்கிறேன் நான் அப்படின்னு வாக்காளர்களையே அரசியல் தலைவர்கள் பேசின கருத்துக்களை நம்ம முன்வைக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல சமூக ஊடகத்துல இருக்கு, உங்களை மாதிரி விவாதம் செய்ய வரக்கூடியவங்க, அதனால அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம முன்வைக்க வேண்டாம். பொதுவா சொல்றேன், திமுகவினுடைய விமர்சனம் தாவேகா மேல, அதன் தலைவர் மேல. இப்போ மணிகண்டன் சார் கூட சொன்னார், சினிமா மாயை, சினிமா கவர்ச்சி. அவர் சினிமா நடிச்சே அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. படமே வெளியே வந்து அதான் நீங்க இருக்கிற கூட்டணியில் உங்க கூட்டணிக்கு முதல் ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் திமுக கேட்ட கேள்வி இதுதான், நடிகர் நாடாளலாமா அப்படின்னு தான் கேட்டாங்க. அந்த கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஜெயலலிதாவும் சினிமா ஃபீல்டுலேருந்து தான் வந்தவங்க. ஆனால் சினிமா ஃபீல்டு என்பது ஏதோ மட்டமானது இல்லை. முதல்ல இன்ஜினியர் மாதிரி, டாக்டர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் தான் அது. இதில் மட்டும் ஏன் சினிமா ஃபீல்டுலேருந்து வர்றவங்கள மட்டமாக நினைக்கிறாங்க? அதில் இருக்கிறவங்க பட்டதாரிகள் இல்லையா, படித்தவங்க இல்லையா, மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் இல்லையா? அதனால் இது வந்துங்க தவறான ஒரு புரிதல் தான். என்னை பொறுத்தவரையில் விஜய் வந்து விஸ்வரூபம் எடுப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் சொல்றது குறைந்தபட்சமே 25% அவருக்கு இருக்குதுங்க, குறைந்தபட்சமே மினிமம். ஆனால் 40 தொடும், 40 தாண்டக்கூடிய தொகுதிகளும் இருக்கின்றன. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்ஸ்டிடுவன்சிஸ். ரெண்டாவதுங்க, விஜய் வந்து இன்றைக்கி அவங்க கேண்டிடேட்டு பேர் தெரியல அதெல்லாம் இல்லைங்க. தமிழ்நாடு பூரா என்ன நடந்துருக்குதுன்னா ஒரு புரட்சி. விசில் விஜய், முதலமைச்சராக விஜய் ஆகணும். அதுக்கு இங்கே விசிலுக்கு யார் நிற்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. விசில்ஸ் நான் நின்ன அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் எங்கள் பூத்துலேயே வயசானவங்க 2 பேர் வந்தாங்க. சார் இங்கே வந்து விசில் எத்தனாவது சின்னத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் பார்த்துட்டு 6ஆவதுல இருக்குதுன்னு. கேண்டிடேட் யார் என்ன, இத்தனைக்கு ஆதவ் அர்ஜுனா ரொம்ப ஃபெமிலியரான கேண்டிடேட் தான், ஊடகத்தெல்லாம் இருக்கிறவர் தான். ஸோ எதை பற்றியும் கவலைப்படலைங்க. அவங்களுக்கு வந்து
விஜய் முதல்வராகணும், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும். இது ஏஜ்லாம் இல்லை, சும்மா நம்ம சொல்கிறோம் இளைஞர்கள் வாலிபர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வயசானவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷம் நடந்துட்டு இருக்கிற அடாவடி அராஜகம். இப்போ உங்களை போல ஊடகவியலாளர் ஒருத்தர் போய் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஓகே, ஆனால் இந்த சீரழிவு இருக்குது பாருங்கள், குடியால் போதைப் பொருட்களால் எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்கள் கணவர்கள், இது எங்களால் ஈடு செய்ய முடியாது. அந்த 1000 ரூபாய் கொடுத்ததாலே இந்த சீரழிவு தொடரணும், சட்டம் ஒழுங்கு இப்படி மோசமாக போகணும், எதுக்கு எடுத்தாலும் கரப்ஷன், வேலை இல்லாத, அதனால் இதெல்லாம் சிந்திக்கிறாங்க. வெறும் அந்த ஒரு 1000 ரூபாய் வாங்குகிற 1 கோடி பேர் எங்களுக்குன்றதெல்லாம் அவர் மணிகண்டன் சார் சொன்னது கரெக்டு. இவங்க எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு 28 மாதம் அதை கண்டுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தகுதி உள்ளன்னு ஒன்றை போட்டு 1 கோடி பேரை வெளியே தள்ளினாங்களே, அவங்கெல்லாம் கருவிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, அதனால் இல்லை பேசிக்கலாக ஒன்று சொல்கிறேன். தாவேக்கா 2.5 வருஷம் கட்சிங்க, அதனுடைய உறுப்பினர்கள் எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடிங்க, 1 கோடியே 50 லட்சங்க. வாக்காளர் அட்டை வச்சிருக்கிறவங்கள தான் அவங்க உறுப்பினராகவே சேர்த்தாங்க. எல்லாமே அதில் படித்தவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் எல்லாம் இருக்காங்க. நிச்சயமாக 1.5 கோடி ஓட்டுன்றது அது பேஸுங்க அவங்களுக்கு. கண்டிப்பாக அது மாறவே மாறாதுங்க. திமுகவில் மாறலாம், அதிமுகவில் மாறலாம், காங்கிரஸில் மாறலாம், பாஜகவில் மாறலாம். ஆனால் தாவேக்காவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கண்டிப்பாக விஜயை முதல்வராக்குவதற்கா அரசியலுக்கே வந்திருக்காங்க. அது இல்லாம எல்லா கட்சிகளிலிருந்தும் அவர் எடுக்கிறாருங்க. திமுகலேருந்து எடுக்கிறாரு, அதிமுகலேருந்து எடுக்கிறாரு. சரி சார், நான் ஒன்று கேட்குறேன், சொல்லுங்க. இப்போ திமுகவில் அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதிமுகவில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் பரிச்சயமானவர்கள் அந்த அமைச்சர்கள், அந்த எம்எல்ஏக்கள் பரிச்சயமானவங்க. கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் ஒரு 50,000 பேருக்காக பரிச்சயமானவங்க. அவங்கள மீறி இவங்களால் அவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சிருக்கும். அந்த நரேஷன்ஸு, அந்த எமோஷனல் கான்டெக்டை எப்படி விஜயால உடைச்சிட முடியும்? சரி, நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காமராஜ் அவர்கள் விருதுநகர் பரிச்சயமானவர்கள் சொன்னீங்கல்ல, நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளை விட 2 சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ பரிச்சயமானவர்கள். பரிச்சயமானதுனால தான் எதிர்த்து ஓட்டு போடுறேங்கிறான். அதாவதுங்க, காமராஜ் 9.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நல்லாட்சி செய்தவர். அவருடைய காலம் பொற்காலம்னு மக்களால் போற்றப்பட்டது. 1967 அலை அடித்தப்போ இந்த காமராஜரை தோற்கடித்தவர் யார் தெரியுங்களா? தோற்கடித்த பிறகு தான் தெரியும், பிரபலமானார். பே. சீனிவாசன் என்ற ஒரு மாணவர் சங்க தலைவர். அதனாலங்க ஒரு அலையின் மாற்றத்துக்கான அலை அடிக்கும் போதுங்க, இவர் நல்லவரா, இவர் வல்லவரா, அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. கேண்டிடேட்டே பார்க்கல அவங்க சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்தியாச்சு. ஆட்சி மாற்றம் வேண்டும், விஜய் முதல்வராகணும், அவர் வந்தால் நல்லா இருக்கும் நம்புகிறாங்க. இது அவர் நடக்குமா, அவர் செய்வாரா, செய்ய முடியுமா, அவர் சொல்லியிருக்கிற உறுதிமொழிகள்லாம் நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் கண்மூடித்தனமாக அவரை நம்புகிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தில், வியாபாரத்தில், வணிகத்தில், சினிமா துறையில் இவ்வளோ பிரபலமாக இருக்கிற ஒரு ஆள் டக்குன்னு 51 வயசில் அதை தூக்கி போட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக நான் கட்சி தொடங்கியிருக்கிறேன் அப்படின்னு வரும்போது, ஆஹா இவர் சொல்கிறதை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த 2 கட்சிகளை 30-32 வருஷம் பார்த்துட்டாங்க. இவங்க இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எத்தனை செஞ்சுருக்காங்க, எத்தனை மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு. அதனால் ஒரு பெரிய சலிப்பு அலுப்பு வந்திருக்கு. இவங்க கதாநாயகன் எங்க, தேர்தல் உறுதிமொழி, அதுதான் வேலைக்கு ஆகலைங்க. திமுக சமூக நீதி நிலைநாட்டி இருக்கிறது, 69%. அதனால தான் 1000 பேர் ஓட்டு போடல, ஓட்டை பாய்காட் பண்ணாங்க. வேங்கை வயலில் ஒரு வில்லேஜே ஓட்டு போடல. சமூக நீதியை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி 60 வருஷம் ஆண்டதால தான் இன்னைக்கு தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்ல இருக்கிறது. இது போல் தலித் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. சமூக நீதி இங்கே எங்கே இருக்குங்க? முதல்ல அவங்க கட்சிகள்லேயே கிடையாது. ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சியை தவிர வேறு எங்கே அவங்க ஆனானப்பட்ட பேர் பெற்ற ராஜா, பிரபலமானவர், துணை பொதுச் செயலாளர், அவரை அது அந்த தொகுதி பொது தொகுதி ஆன உடனே அவரை தூக்கின்னு போய் நீலகிரி மலைக்கு அனுப்பிச்சாங்களே. இவங்க தான் அதுக்கு ஜெயலலிதாவை பாராட்டுவேன். அவங்க தலித் எழில்மலை என்ற ஒரு தலித்தை திருச்சி ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க.
அந்த அந்த திராணி இவங்களுக்கு யாருக்காவது இருக்குதா? அதனால் வந்துங்க சமூக நீதியெல்லாம் நம்ம பேச வேணாம். இவங்க சமூக நீதி என்பது குடும்ப நீதி தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி வந்து சென்னையை வந்து உதாரணம் சொல்கிறேன். நார்மலாக சென்னை வந்துங்க ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடை விட போலிங் வந்து 10% கம்மியாக தாங்க இருக்கும். சென்னைன்னு இல்லை, ஃபார் தட் மேட்டர் எனி மெட்ரோ சிட்டி, எனி இம்பார்ட்டன்ட் சிட்டி, மதுரை, கோயம்புத்தூர் கூட. எடப்பாடி வந்து 90% ஓட்டு வாங்குறது பெருசு இல்லை அந்த தொகுதி. ஆனால் இன்றைக்கி பெரம்பூர், ஆர்கே நகர் 90% ஓட்டு பதிவாயிருக்கு பாருங்க. அது வந்து இந்த அப்படி யூனிவர்சலாக தமிழ்நாடு பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. போன முறை வந்துங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு 73% பதிவு பண்ணாங்க ஓட்டு. ஆனால் 62% வந்து சென்னையில் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிடுச்சுங்க, அபவ் 80ங்க. ஸோ அதனால் மக்கள் மனங்களில் வந்து ஒரு மாற்றம் வேண்டும்ன்றதே அழுத்தமாக இருக்குது. மணியன் சார் குறுக்கிட்டீங்க சார். ஒன்றும் இல்லை, மதிவானெல்லாம் ரொம்ப மூத்தவர், ரொம்ப காலம் அரசியலை பார்க்கிறவர், தவறான புள்ளியவர்களை தரக்கூடாது. சென்னை எவ்வளவு பேர் கடந்த தேர்தலோட இப்ப வாக்களிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையில வெறும் 5000 பேர் சார். கடந்த முறை 73% இருந்தது, இந்த தடவை 85 அப்படின்னா எஸ்ஐஆர்னால நீக்கப்பட்டது. சோ கடந்த முறை அந்த 73, இந்த தடவை நீங்க வாங்கின 80 சமம், 82 சமம். அதாவது என்ன மறந்துட்டு சொல்றாருன்னா அப்ப இருந்த வாக்குகள் என்ன, அதான் அதுவும் குறைஞ்சிருக்குது இல்ல. சென்னையில வாக்கு குறைஞ்சதுக்கு காரணம் மொத்த வாக்குகளும் குறைஞ்சிடுச்சு இல்ல, பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார், கேள்வி உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க. சென்னையில ஒட்டுமொத்தமா 5000 பேர் தான் அதிகம் போட்டாங்க. ஒண்ணு, கேரளாவுல 89% ஓட்டு, வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 93% வாக்கு என்ன விஜயினால அங்க இது ஏற்படுத்திங்களா, பெரிய தாக்கம் இருக்கு. இந்தியா முழுக்க இப்ப அந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குது. மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுல சாதாரண இதுதான். இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அப்படியே திடீர் எழுச்சிலாம் கிடையாது. எஸ்ஐஆர் கழிச்சிட்டு பாருங்க தயவு செஞ்சு, உண்மை தெரியும் உங்களுக்கு. அதாவது எஸ்ஐஆர் என்பது ஒரு ஏற்றத்துக்கு ஒரு காரணம் என்பதை நான் மறுக்கலைங்க. ஆனா அது மட்டுமே காரணம் என்பதை ஏற்க முடியாதுங்க. விஜய் வந்து வருகை மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது இந்த 5000 6000 தொகுதிக்கு பணம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். வெஸ்ட் பெங்கால் மாதிரி 90% தொட்டிருந்தா விஜய் தாக்கமே நான் உறுதிப்பட ஏற்றுக்கிறேன். இது சாதாரண போனதெல்லாம் வாங்கின 73, இந்த முறை எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாங்கின 85க்கு பெரிய வித்தியாசம் இல்லை. வாக்காளர் எண்ணிக்கையை பாருங்க. நீங்க எதை மறந்துடுறீங்கன்னா சென்னை மாநகரம் எப்பவுமே தமிழ்நாடு வாங்குறதை விட 10% கம்மியா இருக்கும். இந்த வாட்டி ரெண்டும் ஒன்னா இருக்குதுன்றத மறந்துடுறீங்க. மதிவானன் சார், ஃபஸ்ட்டு இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் மணிகண்டன் சாருக்கு ஒரு பதில். என்டி ராமாராவ்னு ஒருத்தர் இருந்தார், மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றிணைந்த ஆந்திராவில் இன்னைக்கு 2 ஸ்டேட்டாக இருக்குது, ஆந்திரா தெலுங்கானான்னு. கட்சி தொடங்கி 10வது மாதம் ஆட்சியை பிடிச்சாரு. அவர் வந்து 20 வருஷம் எம்ஜிஆர் மாதிரி இந்த கட்சியில் இருந்தார், அந்த அதெல்லாம் கிடையாதுங்க. மக்கள் வந்து மாற்றம் முடிவு எடுத்தாங்கன்னா 10 மாசமோ 6 மாசமோ. அடுத்தது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு 55%, அதாவது மெஜாரிட்டிக்கு மேலே விஸ்வரூபம் எடுப்பார் விஜய்னு. இதில் இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 14 பேர் எட் டு டிசைட். இதில் 14 போச்சுன்னா 59-69% பேர் விஸ்வரூபம் எடுப்பார் என்று தான் சொல்ல போகிறார்கள். அவர் வாகை சூடுவாருங்க. 67 மாதிரி 77 மாதிரி 2026 வரலாறு திரும்ப போகுது. இதுதான் என்னுடைய